சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து யார் அந்த சார் என பதாகைகள் ஏந்தி இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்மையில் மாணவி ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அந்த விவகாரத்தை தமிழக அரசு முறையாக செயல்படவில்லை என்று தெரிவித்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று அதிமுக சார்பில் நேற்று முன்தினம் அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மாணவியோடு இருக்கும்போது குறிப்பாக அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் செல்போனில் பேசியதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது யார் அந்த சார் என்கின்ற ஹேஷ்டேகை அதிமுக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் குறிப்பாக பதிவேற்றம் செய்து அதை ட்ரெண்ட் செய்தது. இந்த நிலையில் இன்று சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வணிக வளாகத்தில் இன்று அதிமுக சார்பில் அந்த யார் அந்த சார் என்கின்ற அந்த போஸ்டர்களை கையில் ஏந்தி அதிமுகவை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் வணிக வளாகத்தில் அந்த பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த அந்த மையப்பகுதியில் உள்ளே நின்று யார் அந்த சார் என்கின்ற அந்த பதாகைகளை ஏந்தி அவர்கள் மாணவிக்கு நேர்ந்த அநீதிக்கு குரல் எழுப்பக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். இதனை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்கள் அதன் பிறகு கலைந்து சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் போன்ற வணிக வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அநீதிக்கு குரல் எழுப்பும் வகையில் அதிமுக சார்பில் இந்த யார் அந்த சார் என்கின்ற அந்த பதாகை எழுதி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.